37,000 அடி உயரத்துல 550 கிலோமீட்டர் வேகத்துல பறந்து கொண்டிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு எமர்ஜென்சி வரும்போது என்ன ஃபீல் பண்ணீங்க? திடீர்னு மலேசியால இருந்து சைனாக்கு போகும்போது ரோட்டி என்னோட முன்னுக்குள்ள கண்ணாடி வந்து உடஞ்சிச்சு. போஸ்ட் பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணது ஓவர் நைட்ல வந்து யாரோ கால் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ பேர் தேடுறாங்க என்ன. இந்த படிப்பு வந்து மொத்தமே 2 வருஷம் தான். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வேலை கிடைக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிங்கன்னா, நான் படிச்சு முடிக்கும் போது என்னோட அகாடமியில் வந்து எனக்கு பெஸ்ட் ஃப்ளையர் அவார்ட் கொடுத்துட்டாங்க. அவார்ட்லாம் கொடுத்தோன்னு அப்படியே கிடைச்சிரும்னு சொல்லிட்டுலாம் வெயிட் பண்ண நான் இல்லை. 1 வருஷம் வேலை இல்லைன்ட்டாங்க. என் கடையில் நானே வந்து ரொட்டி போடுவேன், நானே வந்து தோசை போடுவேன். அந்த வேலை நம்ம செய்யலாமா, ஏன்னா நம்ம பைலட் அப்படின்னு அப்படிலாம் என்றைக்குமே நான் யோசிச்சது இல்லை. பைலட் ஆனா சேலரி மினிமம்ல இருந்து மேக்ஸிமம் எந்த அளவுக்கு இருக்கும்? 12 lakhs. பட் இது வந்து ஆண்களுக்கு நிகராக பெண்களும் இந்த வேலையை செய்யலாம். ஃப்ளைட்ல போகும்போது தமிழ்ல நம்மளுடைய தாய்மொழியில அனௌன்ஸ்மெண்ட் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருந்திருக்கும். ஆனா விமானத்துல தமிழ்ல பேசி வைரலான ஒரு வைரல் பைலட் தான் இப்ப நம்ம கூட பேச போறாங்க. பெண்கள் எப்படி பைலட் ஆறுது, பைலட் ஆறதுக்கு எவ்வளவு செலவாகும், என்ன சம்பளம், இப்படி நிறைய டவுட்ஸ் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். பேசலாம். வணக்கம். வணக்கம். மலேசிய தமிழர். மலேசிய தமிழன் தான். ஃபர்ஸ்ட் உங்களை பத்தி சொல்லுங்க. பைலட் இட்ஸ் மை மெயின் ஜாப். பைலட்டாக இருக்கேன். பட் ரெஸ்டாரண்ட் அது ஒரு சைட் இருக்குது, அது பிஸ்னஸ். மீடியாவில் வந்து ஒரு 6-7 இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். லைக் ஒரு ஹோஸ்டா, ஒரு விஜேவா, அப்புறம் வந்து மேடைகளில் நிறைய ஹோஸ்டாக வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். நடிச்சிருக்கேன். ஒரு தமிழ் படம் வந்து ஹீரோவாக பண்ணியிருக்கேன். அப்புறம் 1-2 சீரீஸ் நடிச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாடலிங் ஆரம்பித்ததே மாடலாக தான் ஆரம்பித்தேன். ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு பிஸ்னஸ்க்கும் சரி வேலைக்கும் வந்து முக்கியத்துவம் கொடுக்கும்னு சொல்லிட்டு அப்படியே இதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் பைலட்டாக எத்தனை வருஷம் சர்வீஸில் இருக்கீங்க? ஏறக்குறைய ஒரு 10 வருஷமாக அபிமானியாக இருக்கேன். பைலட் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப சிரமப்படணும். ஈஸியாக ஒரு சாதாரண மக்கள் வந்து கனவு கண்டா பைலட் ஆகணும்னு நினச்சா ஆக முடியாது அப்படின்ற ஒரு பார்வை தான் இருக்குது. ஆக்சுவல் ஃபேக்ட் என்ன? இந்த படிப்பு வந்து மொத்தமே 2 வருஷம் தான். மற்ற படிப்பு மாதிரி 5 வருஷம் 6 வருஷம் கிடையாது. ஆனால் அதோட செலவு வந்து பார்த்தீங்கன்னா மலேசியாவில் வந்து ஒரு ஏறக்குறைய ஒரு 400 to 500,000 ரிங்கிட் வரும். இந்தியாவில் வந்து 80 lakhsலேருந்து ஒரு 1 crore வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே அந்த 2 வருஷத்தில் இந்த பேமெண்ட் செட்டில் பண்ணும் வேறு. ஸோ ஏன் இவ்வளோ பேமெண்ட்னு கேட்டிங்கன்னா, வேலையோட ரிஸ்க் அப்படி. ஒரு 150, 200, 300 பேரை வந்து நம்ம சேஃபாக கொண்டு போய் அந்த இடத்துல போய் சேர்க்கும் போது அதில் ரொம்ப ஹை ரிஸ்க் இருக்கிறதுனால ஸோ இந்த படிப்பு வந்து ரொம்ப டிமாண்டிங்காக இருக்குது. அவ்வளோ செலவான ஒரு படிப்பாக இருக்குது. இப்போ மலேசியா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆஃப்கோர்ஸ் இப்போ ஒரு சமீப காலமாக ஒரு 5 வருஷமாக வந்து லோன்ஸ் கொடுக்குறாங்க. லோன்ஸ்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. பைலட்டாக படிக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட்டே லோன்ஸ் கொடுக்குறாங்க. கவர்மெண்ட்னு சொல்ல முடியாது, ப்ரைவேட் செக்டர்ஸ் வந்து கொடுக்குறாங்க லோன்ஸ். படிக்கிற இடத்துல வந்து லோன் கொடுப்பாங்க. படித்து முடிச்சதுக்கு அப்புறம் வேலை கிடைக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிங்கன்னா அதுவும் கஷ்டம்தான். அது எந்த நாடாக இருந்தாலும் சரி. ஏன்னா அது ஒரு பீரியட் ஆஃப் டைம். ஒரு 6 மாதம் இல்லை 1 வருஷம் வந்து நிறைய வேலை கிடைக்கும். அப்படி திடீர்னு ஒரு 4 வருஷம் 3 வருஷம் வேலை பற்றாக்குறை இருக்கும். நிறைய பைலட்ஸ் வந்து கிராஜுவேட் பண்ணுவாங்க. 3 மாதத்துக்கே ஒரு 100 பேர் 200 பேர் பைலட்டாக வருவாங்க. பட் வேலை வந்து 1 வருஷத்துக்கு வெறும் 100 பேர் தான் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து வேலை கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் இது வந்து சப்ஜெக்டிவ். உங்களுக்கு ரொம்ப ஆசை இருக்கா, கனவு இதுதான் கனவா, உங்களால் படித்து முடிக்க முடியும், பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க, இல்லை ஃபைனான்ஷியலி உங்களால் அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு போக முடியும், வேலை தேடுறதுக்கு நீங்கள் வந்து கைவிடாமல் கிவ் அப் பண்ணாமல் வேலை தேடி வர முடியும்னா நீங்கள் தாராளமாக பைலட் படிக்கலாம். நீங்கள் பைலட்டாக படித்து முடிச்சதுக்கப்புறம் எத்தனை வருஷம் வெயிட் பண்ணீங்க வேலைக்காக? பிகாஸ் நான் படித்து முடிக்கும் போது என்னோட அகாடமியில் வந்து எனக்கு பெஸ்ட் ஃப்ளையர் அப்படின்னு கொடுத்தாங்க. அவார்ட் கொடுத்துட்டாங்க. அவார்ட்லாம் கொடுத்தோன்னு அப்பா நம்மளுக்கு உடனே கிடச்சிரும்னு சொல்லிட்டுலாம் வெயிட் பண்ண நான் இல்லை. படித்து முடித்து ஃபாதர் கூட வந்து கொஞ்ச நாளைக்கு உதவி செஞ்சேன். அவரோட பிஸ்னஸில் ஆல்மோஸ்ட் 2 வருஷம் ஆச்சு. வேலை கிடைக்கல. தேடி வேலை கிடைக்கல. இது 2012 நான் படித்து முடித்தேன். 12 படித்து முடித்து 13 வேலை கிடைக்கல. 14 கிடைக்கல. 14 அப்புறம் என்ன பண்ணிட்டேன், நான் படித்த ஃப்ளைங் ஸ்கூல்லே இன்ஸ்ட்ரக்டராக வந்து அப்ளை பண்ணேன், ஃப்ளைட் இன்ஸ்ட்ரக்டராக. அப்போ அங்கே வேலை கிடச்சிச்சு. வித்தின் ஒரு 2-3 மந்த்ஸ் அங்கே வேலை செஞ்சுருப்பேன். அதுக்கப்புறம் ஒரு ஏர்லைன்ஸில் வந்து வேலைக்கு கூப்பிட்டாங்க. வேலை கிடச்சிருச்சு. 2014 வேலை கிடச்சிருச்சு. ஆனால் வந்து ஃப்ளை பண்ணுறது கிடைக்கல. ஏறக்குறைய ஒரு 2015 எண்டில் தான் நாங்கள் பைலட்டாகவே ஆனோம். ஸோ படித்து முடிச்சது ஏறக்குறைய ஒரு 4 வருஷங்க. அந்த ஜேர்னி எங்களுக்கே ஒரு 4 வருஷம் ஜேர்னி இருக்குது. நம்ம வந்து ரொம்ப அதிகமாக லட்சமாக கோடி வரைக்கும் செலவு பண்ணி பைலட் ஆகிட்டு வேலை கிடைக்கல அப்படின்னா அது ஒரு மன உளைச்சல் இல்லையா? இப்போ இந்த கேள்வி வந்து இங்கே இந்தியாலையும் சரி மலேசியாலையும் சரி இல்லை வேறு வெளிநாடுலாம் படிச்சிருப்பாங்க. இன்னமும் நிறைய பேர் வேலை இல்லாமல் தான் இருக்காங்க படித்தவங்க. இன்னமும் நிறைய பேர். எஸ், எல்லாருக்கும் வேலை கிடைக்கும்னு சொல்லவே முடியாது. ஏன்னா இது வந்து உங்களோட ரிசல்ட்ஸையும் தாண்டி நீங்கள் இன்டர்வியூஸ்லாம் வைப்பாங்க.
ஸோ எக்ஸாம்ஸ் வைப்பாங்க, இன்டர்வியூஸ் வைப்பாங்க, அதுக்கப்புறம் சிமுலேட்டர் எக்ஸாம் தனியாக, அதுக்கு தனியாக ஒரு எப்படி நீங்கள் ஃப்ளை பண்ணுறீங்க அதையும் செக் பண்ணுவாங்க. ஸோ இதோட இந்த லெவல்லாம் தாண்டி போகணும். ஒன்லி த பெஸ்ட் அங்கே போக முடியும் பாருங்களேன். ஏன்னா ஏர்லைன்ஸில் வேலை கிடைக்கிறதும் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு நிறையா இங்கே உள்ளவங்க பைலட்ஸாக படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க. பைலட் படிச்சுட்டு 4 வருஷம் ஆச்சு அப்படின்னு நீங்கள் எல்லா வேலை கிடைக்கிறதுக்கு. அப்போ ஒரு இன்செக்யூரிட்டி இருந்ததா, ஒரு பயம் இருந்ததா? நம்ம இவ்வளோ செலவு பண்ணி படிச்சிருக்கோம், வேலை கிடைக்கிறதுக்கு அந்த ப்ராசஸ் டிலே ஆகுது அப்படிங்கும்போது அது எப்படி கேரி பண்ணுறது? பீரியட் ஆஃப் டைம் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம பரவாயில்ல, இந்த இன்டர்வியூ போய் கிடைக்கலையா, அடுத்த 6 மாதம் இன்னொரு இன்டர்வியூ கிடைக்கலையா, அடுத்த 6 மாதம் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீ ட்ரை பண்ணுறதை நிப்பாட்டினா தான் உனக்கு அந்த வேலை. கிவ் அப் பண்ணுறாங்களே, எனக்கு 4 வருஷம் வந்து கிடச்சதுக்கு காரணம் நான் கிவ் அப் பண்ணல. ஓகே, ட்ரை பண்ணுவேன். இன்டர்வியூ போகணுன்னா படிக்கணும், உட்காந்து மறுபடியும் ஈஸியாலாம் போய் பாஸ் பண்ண முடியாது. இன்டர்வியூ உட்காந்து படிக்கணும். ஸோ அதுக்கு எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா மேபி கிடைக்கும். ஆனால் கிவ் அப் பண்ணக்கூடாது. நீங்கள் விடாமுயற்சியோடு நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். உங்களுடைய ஹோட்டலில் நீங்கள் பரோட்டா போடுறதையும் நாங்கள் பார்த்துருக்கோம். அந்த வேலையெல்லாம் எப்போ பண்ணிட்டு இருந்தீங்க? கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா வந்து நான் ரெஸ்டாரண்ட் திறந்தேன். ரெஸ்டாரண்ட் திறக்கும் போது எனக்கு வந்து கோவிட் டைம், ஒர்க்கர்ஸ் பத்தலை. ஸோ அந்த டைமில் எனக்கும் வேலை இல்லை. வேலை வருமா அதுக்கப்புறம்னும் தெரியல, கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா 1 வருஷம் வேலை இல்லைன்ட்டாங்க. அதுக்கப்புறம் கோவிட் போயிடுமா இல்லை வேலையே போயிடுமா, அந்த ஒரு பயம்தான். பட் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, ரெஸ்டாரண்ட் திறந்துட்டோம். நம்ம பரவாயில்ல, நம்ம இறங்கி செய்வோம். என் கடையில் நானே வந்து ரொட்டி போடுவேன், நானே வந்து தோசை போடுவேன், நானே எல்லா சமையல் நானே பண்ண ஆரம்பித்தேன். கூட்டுறதுலேருந்து, பெருக்கிறதுலேருந்து, மேசை துடைக்கிறதுலேருந்து, சர்வ் பண்ணுறதுலேருந்து, கஸ்டமர் ஏசுனா அதை வாங்கி கட்டிக்கிறதுலேருந்து, பில்லு கொடுக்குறது, அதை பண்ணுறது எல்லாமே காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அங்கே தான் இருப்பேன். பைலட்டாக இருந்தாலும் சரி, நீ யாராக இருந்தாலும் சரி, எல்லா வேலையும் வந்து செய்யலாம். அதான் விடாமுயற்சியோடு நீ செஞ்சனா உனக்கான இடம் வந்து நீ கண்டிப்பாக அடைவேன். ஆனால் டைம் எடுக்கும், எல்லாத்துக்கும் டைம் எடுக்கும். எதையும் வந்து மூஞ்சி சுளிக்காமல் மனசால செஞ்சோன்னா படிப்படியாக நம்ம எங்கே போகணுமோ போய் சேர்ந்துருவோம்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இருக்கிற அந்த அது ஒரு மாதிரி காம்ப்ளெக்ஸாக மனசுக்குள்ளே இருக்கும். ஐயோ, இந்த வேலை நம்ம செய்யலாமா, ஏன்னா நம்ம பைலட் அப்படின்னு. அப்படிலாம் என்றைக்குமே நான் யோசிச்சதில்லை. இந்த வேலையும் வேலை தான், நல்ல வேலை தான். கூட்டுறதும் நல்ல வேலை தான், ரொட்டி போடுறதும் நல்ல வேலை தான். அது செஞ்சாதான் அதோட அருமை நம்மளுக்கு தெரியும் பாருங்களேன். ஸோ செஞ்சு பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ எந்த வேலை யாராக இருந்தாலும் சரி, எல்லா வேலையும் செய்யலாம். ஒரு பைலட் ஆனால் சேலரி மினிமம்லேருந்து மேக்ஸிமம் எந்த அளவுக்கு இருக்கும்? ஒரு 80,000 ஆச்சும் மினிமம் சம்பளம் இருப்பாங்க. எமர்ஜென்சி பீரியட் அப்படின்னு ஒன்று இருக்குது பைலட்டாக இருக்கும்போது, அதை எப்படி சமாளிப்பீங்க, எப்படி இருக்கும்? சரி, இந்த எமர்ஜென்சி அதாவது திடீர்னு ஏதாவது நடக்குதுன்னா எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம உடனே செய்ய முடியாது. இப்போ கார் ஓட்டும் போது பஞ்சர் ஆச்சுன்னா அது உடனே, ஏன்னா நம்ம அதுக்கு ப்ரிப்பேர் ஆகலை, நடந்தோன்னு நம்ம அப்படியே தடுமாறும், ஐயோ அப்படின்னு தடுமாறும். ஸோ இது வந்து எங்கள் வேலையில் அந்த மாதிரி முடியாது. ஏன்னா நம்ம மட்டும் இல்லை, நம்ம நம்பி ஒரு 100-200 பேர் இருக்கிறதுனால எங்களுக்கு இதுக்காக வந்து 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து எக்ஸாம்ஸ் வைப்பாங்க. இது எல்லா நாட்டிலையும் இருக்கும், 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் மாதிரி வைப்பாங்க. ஏன்னா என்ன வேணாலும் கொடுக்கலாம் சம்டைம், அந்த சினாரியோ எப்படி வேணாலும் மாறும். இப்போ இன்ஜின் வந்து ஃபெயில் ஆகுறது வந்து திடீர்னு வந்து டேக் ஆஃப் பண்ணும்போது ஆகும், திடீர்னு வந்து லேண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆகலாம். ஃபஸ்ட்டு டைம் ஒரு எமர்ஜென்சி வரும்போது நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க? திக்குன்னு இருந்ததா எப்படி? மலேசியாவிலேருந்து சைனாக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு வாட்டி என்னோட கண்ணாடி, முன்னுக்குள்ள கண்ணாடி வந்து உடஞ்சிருச்சு. ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா, கண்ணாடியில் வந்து 3 லேயர்ஸ் இருக்கும், 1 2 3. வெளி லேயர், உள் லேயர், நடு லேயர்னு. ஸோ உடஞ்சது வந்து வெளி லேயர் மட்டும்தான், வெளியே உள்ள லேயர்ஸ் மட்டும்தான் வந்து உடஞ்சிருக்கு, உள்ளுக்கு உடையலை. பட் உங்களுக்கு அந்த கிராக் வந்தோடனே கண்டிப்பாக பயம் பக்கன்னு இருக்குங்க. ஐயோ என்னடா நடக்க போகுது, உள்ளுக்கு நம்ம சாமி பாட்டெலாம் பாடுவோம். ஜெனரலி இது நடக்கிற விஷயம் தான். அப்படிதான் நம்மளுக்கு ஒரு மாதிரி அந்த பேனிக்னஸ் மனுஷன் தானே நம்மளும் இருக்கும் தான். பட் என் கையில் தானே எல்லாமே இருக்குது, என்ன தானே நம்பி வரீங்க. ஸோ அதனால் நம்ம வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவோம். இடி, மின்னல், மழை, சூறாவளி, காற்று இதெல்லாம் இருக்கும்போது ஒரு பைலட்டாக எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? ஜெனரலாகவே வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிளாக நம்ம இப்போ இந்தியாவிலேருந்து மலேசியாவுக்கு போகிறோம். அந்த போகிற வழியில் வந்து வெதர் எப்படி இருக்குது, வானிலை எப்படி இருக்குன்னு நம்ம வந்து பார்த்துருவோம். இங்கே கொஞ்சம் மழை கொஞ்சம் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் குறைவாக இருக்குது, இப்படி இல்லை இங்கே போய் சேர முடியுமா இந்த பாதியில். ஏன்னா இங்கே கீழே ஹைவேஸ் இருக்கிற மாதிரி மேலே வந்து ஏர்வேஸ்னுவாங்க. ஹைவே தான் அதுவும். இந்த ரூட் நீ ஃபாலோ பண்ணனா போய் சேருவேன். எப்படி அந்த ரூட் உனக்கு தெரியும்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து எப்படி கூகுள் நம்ம மேப் போடுறோம்ல, அதே மாதிரி அங்கேயும் மேப் போடலாம். மேப் போட்டு நம்ம அது போயிடுவோம். கொஞ்சம் கட் பண்ணி போகலாம், லெஃப்ட்டில் கட் பண்ணலாம், ரைட்டில் வலது பக்கம் கட் பண்ணிட்டு போகலாம். இல்லை முடியல, நம்ம அது நடுவில் தான் போய் ஆகணும்னா நம்ம பார்க்கலாம். பச்சை, கொஞ்சம் மஞ்சள், அதுக்கப்புறம் வந்து சிவப்பு, இந்த 3 கலரில் இருக்கும் அங்கே இருக்கிற மழை அந்த இதெல்லாமே. ஸோ முக்கியமாக அவாய்ட் பண்ண வேண்டியது வந்து இந்த சிவப்பாக இருக்கிறது.
பச்சையில் நார்மலாக போயிடலாம், மஞ்சள் கொஞ்சம் அப்படியே கட 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 கடன்னு இருக்கும். அதனால தான் அவங்களாம் சம்டைம் கட 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 கடன்னு இருக்கும். ஆனால் எங்களுக்கு தெரியும் அது வந்து அவ்வளோ ஓகே. ஆக்சுவலி எங்களுக்குலாம் ஃப்ளைட்ல போகும்போது அப்படியே ஷேக் ஆகுது அப்படின்னு அது ஏன்னா வந்து வானத்தில் அந்த மேகத்தோட தண்ணி அதிகமாக இருக்கும் அதில். ஓ ஸோ அதான் மழை, அந்த கருப்பான மேகங்கள் பார்த்தீங்கன்னா அதில் தண்ணி அதிகமாக இருக்கும். ரொம்ப கருப்பாக இருக்கிற மேகத்திற்குள்ளே நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் போக மாட்டோம். மின்னல் இந்த மாதிரி சூறாவளி இருக்கிற பக்கம்லாம் நாங்கள் போகவே மாட்டோம். அந்த டைம் ஃப்ளைட்லாம் கேன்சல் பண்ணிடுவாங்க. இல்லை அந்த ரூட்டை கடக்காம வேற பாதையில கொண்டு போய் சேர்த்துருவோம். ஏர்லியாவே நாங்கள் பிளான் பண்ணிடுவோம். 10 வருஷம் முன்னாடி MH370 அப்படிங்கிற ஒரு விமானம் காணாம போச்சு அப்படிங்கும்போது நீங்க அப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்க டைம் இல்லையா கரியரை? எத்தனையோ லட்சம் விமானம் வந்து டெய்லி எவ்ரிடே வந்து ஃப்ளை பண்ணுது. இன்னைக்கோ ஒரு நாள் நடந்த விஷயத்தினால நம்ம பயப்படணும்னு அப்படி யோசிக்கிற ஒரு ஆள் நான். ஸோ அதனால இது சம்திங் என்னன்னு தெரியல. எப்போதுமே டெய்லி காண போகல. எப்பயோ 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. அதுக்கப்புறம் 10 வருஷத்துல எந்த விமானமும் காண போகல. டெய்லி கப்பெல்லாம் விமானங்கள்லாம் வந்து பறந்துட்டு தானே இருக்கு. ஸோ அப்படி பாசிட்டிவாக எடுத்துக்கலாமே இதை. பைலட் அப்படிங்கும்போது நிறைய பெண்கள் பைலட் ஆறுது அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. அது ஏன் நிறைய பெண்கள் வராங்களா இந்த ஃபீல்டில்? வந்தால் அவங்களுக்கான அந்த ஒர்க் செக்யூரிட்டி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது? அவங்களுக்கு மேபி வந்து இது ஆண்கள் மட்டும் செய்கிற ஒரு துறை, மேபி ரொம்ப ஆண்மையாக இருக்கிற ஒரு துறையாக நினைக்கிறாங்க ஆண்கள். மேபி அவங்க அதுக்கப்புறம் பைலட் ஆனதுக்கப்புறம் கல்யாணம் நடக்குமா நம்மளுக்கு, அந்த மாதிரிலாம் யோசிக்கலாம். அதிகமான சம்பளம், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க மைண்டில் ஓடலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு கல்யாணம் நடக்குமா, நம்ம சரியான ஒரு பார்ட்னர் கிடைக்குமா நம்மளுக்கு, இல்லை வாழ்க்கை வேறு மாதிரி இருக்குமா, ரொம்ப ட்ராவலிங் பண்ணுவோமே, அது நம்மளுக்கு சரி வருமா, இப்படிலாம் யோசிக்கலாம். இப்போ பெண்கள் பைலட் ஆகும்போது யோசிக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா டைமிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு பறக்கணும் அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஃபேமிலியில் அந்த சப்போர்ட் இருக்குமா அப்படிங்கிறது. ஸோ இதுலேயும் நைட் ஷிஃப்ட் இருக்குது, டே ஷிஃப்ட் இருக்குது. அந்த பறக்கிற டைமிங் வந்து எப்படி வேரி ஆகும்? ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒரு பைலட்டாக விமானியாக வந்துட்டீங்கன்னா இதெல்லாம் வந்து நீங்கள் யோசிக்கவே கூடாது. இதெல்லாம் நீங்கள் வந்து அடாப்ட் பண்ணிக்கணும். அதுக்கு நீங்கள் வந்து அப்படியே உங்களை வந்து அடாப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா காலையில் இருக்கும், அதே மாதம் உங்களுக்கு நைட்டும் இருக்கும். ஒரு நாள் அங்கே தங்குறது மாதிரி இருக்கும், 2 நாள் அங்கே தங்குற மாதிரி இருக்கும். ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட் போகும்போது, ஏர்லைன்ஸ் பொறுத்து ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரி போகும்போது, ஈவன் ஸ்டேட் டு ஸ்டேட் கூட இருக்கலாம். இப்போ இந்தியாவில் கூட ஒரு சில ஏர்லைன்ஸ் அங்கே போயிட்டு அங்கே ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு மறுபடியும் வருவாங்க. ஸோ அப்படிலாம் இருக்கிற பட்சத்தில் இதுக்கெல்லாமே நீங்கள் ரெடியாக இருந்தால் தான் நீங்கள் பைலட்டாக வர முடியும். பட் இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் போனீங்கன்னா ஒரு நாளோ 2 நாள் திரும்பி வந்துடுவீங்க. தாராளமாக பெண்கள் வரலாம். இது வந்து அவ்வளோ ஒரு சேலஞ்சிங் கஷ்டம் அப்படிலாம் கிடையாது. ஆண்களுக்கு நிகராக பெண்களும் இந்த வேலையை செய்யலாம். நீங்கள் வந்து ஃப்ளைட்டில் தமிழில் பேசின ஒரு வீடியோ தான் பயங்கரமாக வைரல் ஆச்சு. இங்கே வர மலேசியாவிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் அந்த வீடியோ வைரல் ஆச்சு. ஸோ என்ன பேசுனீங்க, எப்படி அந்த ஐடியா கிரியேட் ஆச்சு? ரெகுலராக பண்ணுறது தான். ஒரு வாட்டி எடுத்து போஸ்ட் பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணது படார்னு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுவும் இன்றைக்கி நைட் நான் போஸ்ட் பண்ணிவிட்டு படுத்துட்டேன். மலேசியாவோட உள்ளூர் மீடியாஸ் 1-2 மீடியாஸ் வந்து மணின் மைந்த அந்த மாதிரி போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பட் நீங்கள் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான், கலாட்டா போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் ஓவர் நைட்டில் வந்து மறுநாள் காலையில் ஏஞ்சி பார்க்குறேன், யாரோ கால் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ பேர் தேடுறாங்க என்ன பார்த்தா இந்த வீடியோ. ஓகே. ஸோ அது கொஞ்சம் எனக்கே எக்ஸைட், என்ன நடந்துச்சு அப்படின்னு. ஒரு தமிழில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது இவ்வளோ ஒரு பெரிய விஷயமாச்சே அப்படின்னு எனக்கே தெரியாது. அது அறியாமல் பண்ண ஒரு விஷயம். அந்த மாதிரி ஃப்ளைட்டில் போகும்போது தமிழில் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான பெர்மிஷன் இருக்கா, இல்லை அது எப்படி நடந்தது? இல்லை, இது வந்து சுதந்திரம் தான். நம்ம வந்து பார்க்கணும். இப்போ வந்து நம்ம ஃப்ளை பண்ணுறது, இப்போ வந்து நம்ம இந்தியாவிலேருந்து ஃப்ளை பண்ணல, நான் வந்து மலேசியா. ஸோ மலேசியாவிலேருந்து நம்ம ஃப்ளை பண்ணும்போது எத்தனை பேர் இந்தியர்கள் அந்த ஃப்ளைட்டில் இருக்காங்க, அதுவும் நம்ம யோசிக்கணும். ஸோ அந்த லாங்குவேஜ் வந்து அங்கே தேவையா, மலாயில் பண்ணுவோம், ஆங்கிலத்தில் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்தியர்கள் நிறைய பேர் இருந்தால் நான் தமிழில் பண்ணுவேன். நீங்கள் கேட்கலாம், ஏன் வந்து தமிழில் வந்து நிறைய பேர் பண்ணுறதில்ல அப்படின்னு கேட்கலாம். அந்த லாங்குவேஜோட ப்ரொஃபிஷியன்சி அது வந்து சரளமாக பேச முடியாமல் போச்சுன்னா ஃப்ளைட்டில் அது தப்பாக போயிடும். பெட்டர் அது செய்யாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் செய்கிறதில்ல. பட் நமக்கு அந்த சரளமாக எப்போதுமே தமிழ் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால ஈஸியாக பண்ணிட்டேன். ஆக்சுவலி அது ரொம்ப ஈஸியாக பண்ண ஒரு விஷயம். ஆக்சுவலி நினைக்கிறேன் மேடையில் ஒரு 10,000 பேர் முன்னுக்கு நின்று பேசுகிறது தான் கஷ்டம் நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து டக்குன்னு பண்ணிடலாம். பட் இதுதான் வந்து ஒரு மாதிரி வைரலாக போச்சு. மலேசியா தமிழன் அப்படிங்கும்போது உங்களோட ஆரிஜின் வந்து தமிழ்நாடு தான். அப்பா வந்து மலேசியாவில் தான் இருந்தார். ஸோ அவரோட ஃபாதர் மேபி வந்து எல்லாமே இந்தியா தான். நீங்கள் விமானத்தில் தமிழில் பேசி காமிச்சது இப்போ பேச முடியுமா? அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விமானி சிவசங்கர், சீனியர் பஸ் ஆஃபீஸர் மற்றும் கேப்டன் சங்கரி சார்பாக பேசிக்கொண்டிருக்கிறேன். உங்கள் அனைவரையும் AK-11 விமான பயணத்தில் வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி. பார்த்தீங்கன்னா இந்த பயணம் மலேசியாவிலிருந்து சென்னைக்கு செல்லும் பயணம். சுமாராக ஒரு 38,000 அடி உயரத்தில் 750 கிலோமீட்டர் வேகத்தில் நாம் சென்னையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு அரை மணி நேரத்தில், அதாவது மதியம் 3 மணி அளவில் நாம் சென்னையை சென்றடைந்து விடுவோம்.
சென்னையின் வானிலை எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்று சற்று மேகம் மந்தமாக தான் இருக்கிறது. அதே சமயத்தில் சென்னைக்கு செல்லும் இந்த பாதையும் சற்று மேகமூட்டமாக இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் உங்கள் அனைவரையும் பாதுகாப்பாக கொண்டு சேர்ப்பது எங்களது கடமை. மீண்டும் ஏர் ஏஷியா சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி. வாய்ப்புகள் இருந்தால் மீண்டும் சந்திக்கலாம். நான் உங்கள் விமானி சிவசங்கர். நன்றி, வணக்கம். சூப்பர். ரொம்ப அழகாக தமிழில் இவ்வளோ சரளமாக பேசுனீங்க. மலேசியாவில் இருந்தாலும் நீங்கள் வந்து பைலட் மட்டும் இல்லை, மிமிக்ரி ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து ஆர்டிஸ்ட் சூர்யா மாதிரி பேசலாமா? இப்போ ஒரு ஃப்ளைட் போயிட்டு இருக்கும்போது தமிழில் சூர்யா சார் பேசினா எப்படி இருக்கும்? அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விமானி சூர்யா பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையிலேருந்து அப்படியே மலேசியாவுக்கு போயிட்டு இருக்கோங்க. சுமாராக ஒரு 37,000 அடி உயரத்தில் அப்படியே ஜாலியாக போகிறோம். இன்னும் ஒரு 1 ஹவர்லங்க போய் சேர்ந்துடலாம். அண்டு இன்னைக்கு மலேசியாவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழை பெய்யும்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்குறீங்களா? பேசிக்கலி ஐம் பைலட்டுங்க. இதெல்லாம் நமக்கு சர்வசாதாரணமான விஷயம். நான் உங்கள் அபிமான சூர்யா. மீண்டும் பார்க்கலாம். பாய். நைஸ். இட்ஸ் கிரேட். ஆக்சுவலி வேறு எந்த ஆர்டிஸ்ட் மாதிரி உங்களால் எப்படி பேச முடியும்? சரி, நிறைய ஆர்டிஸ்ட் மாதிரி பேசலாம். பட் கமல் அந்த கண்மணி டயலாக் வந்து கொஞ்சம் பேசுகிறேன்னு. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதம், லெட்டர், கடுதாசி இல்லை கடிதம்னு வச்சுக்கலாம். ஓ, பாட்டாவே பாடிட்டியா? கண்மணின்னு சொன்னல, இப்போ பொன்மணின்னு போட்டுக்கோ. பொன்மணி, உங்கள் வீட்டில் எல்லாருமே சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. போதும்பா, என்னாலே முடியல. ரொம்ப ஆப்டாக இருக்கு. சீரியஸ்லி எவ்வளோ நாள் இப்படி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க? இது ப்ராக்டிஸ்லாம் இல்லைங்க. அப்படியே சின்ன வயசில் அப்படியே கார்ட்டூன்ஸை பார்க்கும்போது அப்படியே பார்த்து சின்ன சின்ன வாய்ஸஸ் அங்கேருந்து பேசுறது. அப்புறம் இங்கே நிறைய மிமிக்ரி ஆர்டிஸ்ட்லாம் இருப்பாங்களே, ஸோ அவங்க அந்த வாய்ஸஸ்லாம் எடுப்பாங்களே, அதை பார்த்து தான் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். மிமிக்ரி ஆர்டிஸ்ட்க்கு ஒரு நல்ல விஷயம் இருக்குது. அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணாமலே அது அப்படியே ஒட்டிக்கும். அப்பார்ட் ஃப்ரம் பைலட் நீங்கள் வந்து ஒரு பாடி பில்டரும் கூட இல்லையா? நிறைய காம்படிஷன்ஸ் எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த பாடி பில்டிங் அப்படின்ற ஜேர்னி எப்படி கேரி பண்ணீங்க? எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து சூர்யா இருக்கார்ல, வர்ணமயம் படம், அதை பார்த்ததுக்கப்புறம் அது ஒரு மாதிரி ஒரு கிரேசி. எனக்கு இந்த மாதிரி ஒரு பாடி செஞ்சே ஆகணும். சின்ன ஒரு 15 வயசு தான் எனக்கு. அப்போ எப்படியாச்சும் இது செஞ்சே ஆகணும். பட் இந்த உடம்பை வந்து நம்ம செஞ்சதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணணும், விட்டுறக்கூடாது அப்படின்னு ஒரு ஆசை. ஸோ அது அப்படியே ஒரு 20-21 வயசில் வந்து ஜிம் போய் இது மெதுவாக ஆரம்பிச்சுது. ஒரு 25 வயசில் வந்து காம்படிஷன் செஞ்சேன். நான் ஒரு காம்படிஷன் செஞ்சேன். ஒரே ஒரு காம்படிஷன் தான் செஞ்சேன். எனக்கு ஹாப்பி. நான் வந்து ரொம்ப என்னோட உடல் அந்த என்ன அளவு கொண்டு வந்திருக்கணும், அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஃபிட்னஸில் வந்து ரொம்ப டிசிப்ளினாக இருக்கணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னா எவ்வளோ டிசிப்ளினாக இருக்கீங்க? என்னெல்லாம் மெயின்டைன் பண்ணுறீங்க? ஆரம்பத்தில் எது செய்கிறதா இருந்தாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் பாடி பில்டிங் செய்யும் போது இந்த டயட்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை செய்யும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா எண்ணெய் போட்ட சாப்பாடை சாப்பிடக்கூடாதுன்னுவாங்க, சாப்பாடு ரொம்ப கால்குலேட் பண்ணி சாப்பிட்ணும், சுகர் எடுக்க முடியாதுன்னுவாங்க. ஸோ ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அந்த ரிசல்ட்ஸை நம்ம பார்க்க எனக்கு அது பிடிச்சிருந்துச்சி. ஓ, நான் இவ்வளோ நல்லா இருக்கேண்ணா. நான் கண்ணாடியை பார்க்கும்போது தான் எனக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கும். அது ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தான் பார்ப்பேன். வெறும் 2 செகண்ட் 3 செகண்ட் தான் பார்ப்பேன். பட் அந்த சந்தோஷம் நல்லாயிருக்கும். பட் அது பழகணும். 6 மாதத்தில் அது நம்மளுக்கு பழக்கமாகாது. 1 வருஷம் ஆகும், 2 வருஷம் ஆகும். இப்போ நான் 7-8 வருஷமாக வந்து இந்த லைஃப் வந்து மெயின்டைன் இந்த மாதிரியே டயட்லேயே இருக்கேன். ஸோ அதனால் பழகிடுச்சு. இப்போ நீங்கள் நார்மல் ஒரு பிஸாவோ இல்லை பிரியாணி கொடுத்தீங்கன்னா நான் சாப்பிட மாட்டேன். எனக்கு வேணாம் தான் தோணும். ஏன்னா பழகிடுச்சு. ஸோ இது உங்கள் மைண்ட் செட் தாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னா நீங்கள் அதை பழக்கப்படுத்தணும். அதை பழக்கப்படுத்தி நீங்கள் அதை டெய்லி செஞ்சீங்கன்னா அதுக்கப்புறம் அது நீங்களாவே மாறிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரைலாம் பண்ண வேண்டாம், அதுவாகவே நடக்கும். மேக்ஸிமம் ஒரு பைலட்டாக இருக்கும் போது எவ்வளோ ஹவர்ஸ் பறக்கணும் அப்படிங்கிற ஏதாவது ரூல்ஸ் எதுவும் இருக்கா? சம் ஏர்லைன்ஸ் வந்து 4000 ஹவர்ஸ் ஆனால் கேப்டன் ஆகலாம், 5000 ஹவர்ஸ் இருந்தால் கேப்டன் ஆகலான்னு ஒரு ரிக்வயர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ரீச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கேப்டன் ஆனதுக்கப்புறம் அது ரெஸ்ட்ரிக்ஷனில் எவ்வளோ வேணால் நீங்கள் ஃப்ளை பண்ணலாம். உன்னோட வருஷம் பொறுத்து உனக்கு சம்பளமும் ஏறும். பைலட்டாக இருக்கும்போது இருக்கக்கூடிய அட்வான்டேஜ்லாம் என்ன? உலகம் ஃபுல்லாக பறக்கலாம், ஃபேமிலியே கூட சேர்ந்து பறக்கலாமா? இந்த மாதிரி எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது? ப்ரீமியம் ஏர்லைன்ஸ், நான் ப்ரீமியம் ஏர்லைன்ஸ் இருக்குது. ப்ரீமியம் ஏர்லைன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மெடிக்கல், சம்டைம் வந்து ட்ராவலிங், ஏர்போர்ட் போகிறது வர்றது எல்லாமே அவங்களே பார்த்துப்பாங்க. வெளிநாட்டில் பெரிய பெரிய ஏர்லைன்ஸ்க்கு நம்ம வேலைக்கு போனோம்னா வீடு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு தனியாக காசு அலவன்ஸ் கொடுப்பாங்க. மெடிக்கல், நான் சொன்ன மாதிரி மெடிக்கல் வந்து ஃபேமிலிக்கே கவர் பண்ணுவாங்க. சில ஏர்லைன்ஸில் வந்து எடுகேஷனும் கவர் பண்ணுவாங்க. ப்ரீமியம் ஏர்லைன்ஸாக இருந்துச்சுன்னா எடுகேஷனே கவர் பண்ணுவாங்க. பட் ஜெனரலாகவே வந்து எங்களுக்கு டிக்கெட்ஸ்லாம் வந்து ரொம்ப சீப்புங்க.
இப்போ எனக்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மலேசியாவிலேருந்து சென்னைக்கு நான் வரேன்னா 3000 ரூபாய்க்குள்ளே நான் வந்துட்டு போயிடலாம். ஸோ அவ்வளோ சீப்பாக இருக்கும் டிக்கெட் எங்களுக்கு. அது இதே ப்ரைஸ் வந்து என்னோடய ஃபேமிலிக்கும் நான் கொடுக்க முடியும். ஸோ ஜெனரலாகவே வந்து பைலட்டாக இருந்தால் இதெல்லாமே நம்மளுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் பாருங்களேன். யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மோட்டிவேஷ்னல் நோட் என்னவா இருக்கும்? 2 விஷயம் இருக்குது இதில். ஒரு விஷயம் உனக்கு வேணும்னா நீ வந்து அதுக்கு எவ்வளோ உழைப்பு போடுறியோ அதை வந்து நீ வந்து விடாமல் போட்டுக்கிட்டே இருக்கணும். சம்டைம் வந்து உன்னோட உழைப்பு வந்து 6 மாதம் இருக்கும், 7வது மாதம் நீ வந்து கிவ் அப் பண்ணிடுவேன், வேணான்னு விட்டுருவேன். ஆனால் அந்த 7வது மாதம் தான் உனக்கு அது கிடைக்கும். அந்த 7வது மாதம் தான் நீ வந்து அது வேணான்னு நினைப்பேன். ஸோ அதே மாதிரி வந்து ஒவ்வொரு வாட்டியும் உனக்கு வாய்ப்புகள் வரும்போது நீ எப்போ வந்து கைவிடுறியோ அப்போ தான் உன் வாய்ப்பு வந்து உன்னை வந்து அங்கே விட்டுட்டு போகுது. ஸோ சில நேரங்களில் வெயிட் பண்ணி உனக்கு எவ்வளோ எஃபர்ட் போட முடியுமோ அதை வந்து விடாமல் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தனா எந்த நிலையை நீ அடையணுமோ அந்த நிலையை நீ அடைவே. ஆனால் முயற்சியை வந்து கரெக்டான வழியில் போடணும். நான் முயற்சி பண்ணிட்டேன் கிடைக்கல அப்படிலாம் இல்லை. கரெக்டான வழியில் முயற்சி பண்ணுறோமா, அது நம்ம தகுதிப்படுத்திக்கிறோமா, அதை வந்து நம்ம ஏற்படுத்திக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த இடத்த அடைவோம். ஓவர் நைட்டில் யாருமே சூப்பர் ஸ்டார் ஆக முடியாதுல்ல. ஸோ அதுக்கான ஒர்க் நம்ம பண்ணலைன்னா அது போய் சேராது. 2வது வேலைன்னு ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டால் நீ எவ்வளோ ப்ரொஃபஷனல் வேலையில் இருக்கலாம், எந்த வேலையும் செய்யறதுக்கு கூச்சப்படக்கூடாது. ஏன்னா எல்லா வேலையும் வேலை தான். ஓகேவா? இன்றைக்கி வந்து என்னை கேட்டிங்கன்னா ஒரு வேலை நான் பைலட்டாக இல்லாட்டி நான் என் கடையில் போயிட்டு மறுபடியும் பரோட்டா போடுவேன். எனக்கு அந்த ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்துருக்கு. எனக்கு இந்த வேலை தெரியும், இன்றைக்கி எனக்கு பைலட் வேலையெல்லாம் என்னால் போய் வந்து மேடையில் ஒரு படைப்பாளராக இருக்க முடியும், ஒரு நடிகனாக இருக்க முடியும், ஒரு ஜிம் ட்ரெயினராக இருக்க முடியும், என் கடையில் வந்து மறுபடியும் ஒரு செஃப்பாக இருக்க முடியும். இந்த மாதிரி எனக்கு நிறைய விதத்தில் வந்து ஒரு இதுக்கு காரணம் என்னென்னா ஒரு கான்ஃபிடென்ட், தன்னம்பிக்கை எனக்கு கொடுக்குது. என்ன காரணம், எந்த வேலையும் வந்து சுளிக்காமல் ஓகே இது செய்வோம் அது செய்வோம் பரவாயில்ல நம்ம இந்த திறமையை அங்கே போய் காட்டுவோம் இங்கே போய் காட்டுவோம். ஸோ எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன். ஸோ எல்லாத்தையும் கற்றுக்கோங்க. எந்த வேலையும் வந்து தப்பான வேலைன்னு நினைக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லா வேலையும் வந்து கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லைஃப்பில் வந்து ஒரு தனியாக ஒரு கான்ஃபிடென்ட், நம்ம எப்படியாச்சும் வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படி ஒரு கான்ஃபிடென்ட் எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்கும். இவ்வளோ நல்ல பையனுக்கு கல்யாணம் ஆகலையா அப்படின்ற மாதிரி இந்த பைலட்டுக்கு வந்து 90s கிட்ஸோட ஒரு சீரீஸ் மாதிரி நீங்கள் ஒன்று பேசியிருந்தீங்க இல்லையா? அது பயங்கரமாக வைரல் ஆச்சு. உங்களுக்கு நிறைய கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் இருப்பாங்களே? இல்லைங்க, அது நார்மல் தாங்க. நம்ம சும்மா கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கும், கொஞ்சம் திறமைகள்லாம் இருக்குது, அப்போ கொஞ்சம் ஃபாலோவர்ஸ்லாம் இருப்பாங்க, கொஞ்சம் பார்ப்பாங்க, கொஞ்சம் ரசிப்பாங்கள்ல. இப்போ நீங்கள் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 10 பையங்களாச்சும் மெசேஜ் பண்ணுவாங்க. இது நார்மல் தான். இதை வந்து நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கணும். எப்படி எடுத்துக்கணும்னா, இப்போ நான் இவ்வளோ செய்கிறேன், இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, இதோட நான் பெட்டராக செஞ்சால் இதோட அதிகமாக நம்மளை விரும்புவாங்க ஆளுங்க. ஸோ நம்ம நல்லது செஞ்சால், நிறைய நல்ல விஷயங்களை பண்ணால், நிறைய நம்ம திறமையை காட்டிக்கிட்டே இருந்தால் ஆளுங்க விரும்பிக்கிட்டே தான் இருப்பாங்க நம்மளை. பட் கல்யாணம் வந்து அது ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்டிவான ஒரு கேள்வி. எப்போ தோணுதோ அப்போ தான் பண்ண முடியும். வயசானாலும் பிரச்சனை இல்லை. ஸோ பைலட் ஆகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும், எவ்வளோ செலவாகும், என்ன சேலரி, அதில் இருக்கக்கூடிய எமர்ஜென்சி டைமில் என்னென்ன பண்ணணும், நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி.